நம்மிடத்தில் அல்லாஹ் எப்படி இருக்கின்றான் தெரியுமா? நாம மற்றவரிடத்தில் எப்படி இருக்கோமோ அதை போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இடத்துல இருக்கான். மற்றவரிடத்தில் நாம் அன்பு காட்டினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது அன்பு காட்டுவான். மற்றவர் மீது நாம் இரக்கம் காட்டினா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது இரக்கம் காட்டுவான். மற்றவருடைய குறையை நாம் மறைச்சால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குறைகளை மறைப்பான். மற்றவங்களுக்காக நாம துஆ செய்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை கொண்டு நமக்காக துஆ செய்ய வைக்கிறான். மற்றவருடைய தேவைகளை நாம் பூர்த்தி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய தேவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூர்த்தி செய்யறான். அப்ப நாம மற்றவரிடத்தில் எப்படி இருக்குமோ அதை போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இடத்துல இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கென்று சில கட்டளைகளை நமக்கு சொல்லி இருந்தாலும் அவன் கடமைகளுக்குரிய கேள்வியை போன்று அதை போன்ற ஒரு கேள்வியை ஒரு சகோதரன் மற்றொரு சகோதரனுக்கு செய்யக்கூடிய கடமையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இடத்துல கேள்வி எழுப்புறான். அதனால நாம தொழுதுட்டு நோன்பு வச்சுட்டு ஜக்காத் கொடுத்து ஹஜ் செய்து அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக நாம் செய்துவிட்டு வந்தாலும் மற்றவர் சகோதரன் மீது நாம் ஏதேனும் தவறு இழைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். அதனுடைய மிகப்பெரிய கூலியை மறுமையில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மனிதனுக்கு ஏற்படும். அப்போ நாம இன்ஷா அல்லாஹ் மற்ற சகோதரன் மீதும் ஒரு அழகான முறையில சிறந்த ஒரு நல்லொழுக்கத்துடன் பழகக்கூடியவர்களாக நாம இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம எப்படி மற்றவரிடத்தில் இருக்கிறோமோ அதை போன்ற ஒரு விஷயத்தில் தான் நம்முடன் இருப்பான். அந்த அடிப்படையில் நாம் இன்ஷா அல்லாஹ் இருப்போம். நாம் மற்றவரிடத்தில் அன்போடு நேசத்தோடும் இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது அன்போடும் நேசத்தோடும் இருப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.